ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாழைப்பழம் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் ஆரோக்கியமான உணவு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. இதில் உள்ள பொட்டாசியம், வைட்டமின் சி, நார்ச்சத்து மற்றும் ஆன்டிஆக்சிடென்ட்டுகள் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது. இது அனைத்து பருவ காலங்களிலும் மலிவு விலையிலேயே கிடைக்கின்றது. வாழைப்பழத்தை சிலர் சாப்பிடுவது இல்லை, குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள். அதிக இனிப்பான பழம் என்று சாப்பிடுவதே இல்லை. இப்போது சர்க்கரை நோயாளிகள் வாழைப்பழம் சாப்பிடலாமா வேண்டாமா என்பதை பற்றி காண்போம். வாழைப்பழத்தில் இயற்கை சர்க்கரை மற்றும் கார்போஹைட்ரேட் அதிகம் உள்ளதால் இந்த பழத்தை சர்க்கரை நோயாளிகள் தவிர்க்க வேண்டும். இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை திடீரென அதிகரிக்காமல் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தும் பண்பு வாழைப்பழத்திற்கு உண்டு. வாழைப்பழம் குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டுள்ளது. கிளைசமிக் இண்டெக்ஸ் என்பது நாம் சாப்பிட்ட உணவு எவ்வளவு சீக்கிரமாக இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை உயர்த்துகிறது என்பதற்கான அளவீடாகும். இது குறைவாக இருந்தால் சர்க்கரையின் அளவு மெதுவாக உயரும். வாழைப்பழத்தில் இந்த குறியீடு 42 முதல் 58 வரை இருப்பதால் இது இரத்த சர்க்கரை அளவை மிக விரைவாக உயர்த்தும் பண்பினை கொண்டுள்ளது. வாழைப்பழத்தை சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாம், ஆனால் அதிகமாக சாப்பிடுவது அவர்களுக்கு நல்லதல்ல. சர்க்கரை நோயாளிகள் வாழைப்பழத்தை அளவோடு சாப்பிடுவதால் எந்த பிரச்சனையும் இல்லை என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். மேலும் வாழைப்பழம் உடலுக்கு பொட்டாசியம் மற்றும் வைட்டமின்கள் உள்ளிட்ட பிற ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது. வேண்டுமென்றால் வாழைப்பழத்தை புரதம் அல்லது நல்ல கொழுப்பு உணவுகளுடன் சேர்த்து சாப்பிடலாம். உதாரணமாக பாதாம் மற்றும் தயிருடன் கலந்து சாப்பிடலாம். உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது என்ற தவறான எண்ணம் பலருக்கு இருக்கிறது. உண்மையிலேயே இது எடை இழப்புக்குத்தான் உதவுகிறது. வாழைப்பழத்தில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்தை மேம்படுத்துகிறது. இதனால் கலோரிகள் எரிக்கப்பட்டு உடலின் எடை குறைக்கப்படுகிறது. கலோரிகளை அதிகரிக்கும் மற்ற இனிப்பு உணவுகளை தவிர்க்கவும். மற்ற பழங்களை விட வாழைப்பழத்தில் சர்க்கரை அளவு குறைவாகவே உள்ளது. சர்க்கரையின் பிரச்சனை உள்ளவர்கள் ஆப்பிள், ஆரஞ்சு போன்ற குறைந்த கிளைசமிக் குறியீட்டு பழங்களை சாப்பிடலாம். இதனால் அனைத்து சத்துக்களையும் பெறலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.